அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய CNN கலம்போ நியூஸ் லைன் சேனலினூடாக உங்களை இரண்டாவது முறையாக சந்திக்க வேண்டும் நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நாம் தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மிக தெளிவாக இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் தற்போது நேபாளத்தில் இடம்பெறுகின்ற விடயங்கள் வைரலாக தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பில் நாம் எமது நேயர்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மீண்டும் ஒரு முறை இன்றைய தினம் இரண்டாவது காணொலியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். அதன் அடிப்படையில் நேபாளத்தில் தற்போதைய நிலவரங்களின்படி நேபாளத்தின் பிரதமர் கே சர்மா ஒலி தமது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நேபாளத்தில் அப்படி என்னதான் நடக்கின்றது என்பதை பார்க்கின்ற போது கடந்த சில நாட்களாக நேபாளத்திலே பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அங்கு காணப்பட்ட ஊழல் மோசடிகள், அதே போன்று லஞ்சம் போன்ற விடயங்கள் இலங்கையில் காணப்பட்டதை போல் இலங்கை மக்களிடையே காணப்பட்ட அதே எதிர்ப்பு மனப்பான்மை அங்கு இருக்கிற இளைஞர்களிடையே காணப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து நேபாளத்தில் அதாவது ஜென்சி என்ற தலைமுறை என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் இளைஞர்கள் இந்த ஆர்ப்பாட்ட இலங்கையிலும் பெரும்பாலும் அறகலைய போராட்டத்தின் போது ஜென்சி தலைமுறையில் என தம்மை பெயரிட்டுக் கொண்டு ஏராளமான இளைஞர்கள் புதிய கோஷங்களோடு அந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றிருந்தமையை நாம் காணக்கூடியதாக இருந்தது. 2022ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு நிலைமை தான் தற்போது நேபாளத்திலும் பதிவாக இருக்கிறது. அங்கு காணப்படுகின்ற ஊழல் மோசடிகள், அதே போன்று தாய் தந்தைக்கு தனது பிள்ளை போன்ற ஒரே குடும்பங்களை சார்ந்த குடும்ப அரசியல், குடும்ப பின்னணியினுடைய அதிகார நடவடிக்கைகளில் இவ்வாறு குடும்ப பின்னணி இவ்வாறு குறையூடி போயிருக்கின்ற லஞ்சம், ஊழல் இவற்றுக்கு எதிராக அங்கு இருக்கின்ற ஜென் ஜி தலைமுறையினர் பாரிய ஆர்ப்பாட்டங்களை கடந்த சில நாட்களாக மேற்கொண்டு வந்திருந்தார்கள். இவர்கள் இந்த நாட்டில் இந்த ஊழல் மோசடியுள்ள நிர்வாகம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்றும் மிக நீண்ட காலமாக இந்த நாட்டினுடைய பிரதமராக கடமையாற்றி வருகின்ற ஷர்மா ஒலி தலைமையிலான அமைச்சரும் பிரதமரும் பதவி விலக வேண்டும் என்ற ரீதியிலும் இவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள். ஒரு சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்றத்தை கோரி இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக அங்கு முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் அங்கு முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே இதுவரை ஆன காலப்பகுதியிலே 19 பேர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் இன்றைய தினம் சில காணொலிகளை கூட நாம் காணக்கூடியதாக இருந்தது. நேபாளத்தினுடைய நிதியமைச்சர் அதாவது வீதி வீதியாக 20 அல்லது 30 பேர் அடங்கிய குழு ஒன்றினால் துரத்தி செல்லப்பட்டு தாக்கப்பட்டமை தொடர்பான காணொலி ஒன்றும் கூட சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருவதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில் தான் தற்போது நேபாளத்தினுடைய பிரதமர் பதவி விலகி இருக்கின்றார். இந்நிலையில் இன்றைய தினம் நேபாளத்தினுடைய நாடாளுமன்ற கட்டிட தொகுதிக்கு தீ வைக்கப்பட்டமையும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் தீ வைக்கப்பட்டமை தொடர்பான காட்சிகளும் சமூக ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் வெளிக்காட்டப்பட்டமையும் நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அமெரிக்காவுடைய ஹில்டன் ஹோட்டல் தொகுதி கட்டிட தொகுதி, இலங்கையில் கூட ஹில்டன் ஹோட்டல் காணப்படுகிறது. அமெரிக்காவில் அதுபோன்று நேபாளத்தில் காணப்பட்ட ஹில்டன் ஹோட்டலில் கூட இன்றைய தினம் தீயிட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அந்த நாட்டினுடைய விமான நிலையம் பகுதி அளவில் மூடப்பட்டிருப்பதாகவும் இதனால் விமான போக்குவரத்துக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அந்த நாட்டின் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என அந்த நாட்டின் ஜனாதிபதி தற்போது அறிக்கை ஒன்றினூடாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஏனென்றால் நாட்டில் தற்போது இருக்கின்ற வன்முறைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் பிரதமர் தற்போது பதவி விலகியுள்ள நிலையில் ஜனாதிபதி என்ற வகையில் நாட்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தாம் முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தம் காணப்படுவதனால் அனைவரும் தற்போது வன்முறைகளை கைவிட்டு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றும், அது மாத்திரமல்லாமல் விரைவில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அந்த நாட்டின் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் அந்த நாட்டு இராணுவமும் தற்போது மக்களை இந்த வன்முறைகளிலிருந்து தவிர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. வன்முறை சம்பவங்களில் ஈடுபடாமல் தொடர்ச்சியாக அமைதியாக தமது வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த நாட்டு இராணுவம் விடுத்திருக்கின்றது. மாத்திரமல்லாமல் இந்த ஜென்சி புரட்சியாளர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், எங்களுக்கு அமைதியான ஒரு தீர்ப்பு வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இத்தனை காலமாக இந்த நாட்டில் ஊழல் மோசடிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றோம். தொடர்ச்சியான அதிகார வர்க்கத்தில் தமது பிள்ளை முடிந்தால் தந்தைகின்ற ஒரு குடும்ப அதிகார வர்க்கம் தான் அங்கு காணப்படுகிறதாக இவையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ரீதியில் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
ஆகவே இப்போது ஆ நேபாளத்தின் ஜனாதிபதி தொடர்பிலே ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். நாங்கள் அமைதியான ஓர் தீர்மானத்துக்கு அல்லது ஒரு அமைதியான ஆ முடிவுக்கு வரலாம் என்று அவர் அந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அதன் பின்னர் இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தாம் தயாராக இருப்பதாகவும் ஆ நேபாளத்தினுடைய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இராணுவமும் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. எவ்வாறு இருப்பினும் நேபாளத்திலான அமைதியின்மை இன்று நேற்று ஆ இது முதலாவது அமைதியின்மை அல்ல நேபாளத்தில் ஏற்பட்டது. இதற்கு முன்னர் 1951ஆம் ஆண்டு நேபாளத்திலே ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் 1961 மற்றும் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பாரிய அமைதியின்மை ஒன்று நேபாளத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. இதன்போது பல்வேறு போராட்டங்கள் கூட அங்கு முன்னெடுக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்ட வேண்டும். இந்நிலையில் 1996ஆம் ஆண்டு நேபாளத்திலே பாரியதொரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒரு சிவில் போராட்டமாகவே இது முன்னெடுக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை இந்த போராட்டம் நீண்டு சென்றிருந்தது. இதன்போது 17,000 பேர் வரை நேபாளத்திலே உயிரிழந்தமையை நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். அதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு தான் புதிதாக ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டு புதியதொரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டு ஆட்சிகள் மாற்றம் செய்யப்பட்டு வந்தன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது நேபாளத்தினுடைய இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. பாரிய அளவிலே அங்கு கட்டிடங்கள், அரச கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் பாராளுமன்றம் எரியூட்டப்பட்டிருக்கின்றது. பிரதமர் தற்போது பதவி விலகி இருக்கின்றார். அங்கு இருக்கின்ற நிலைமை மிகவும் மோசமாக காணப்படுவதாக அங்கு இருக்கின்ற மனித உரிமை சட்டத்தரணிகள் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்தியா தமது எல்லைப் பகுதியை தற்போது பலப்படுத்தி இருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் ஆர்ப்பாட்டக்காரர்களோ அல்லது வேறு நபர்களோ இந்தியாவின் எல்லைக்குள் புகாத வண்ணம் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது. அவ்வாறு இருப்பினும் பிராந்தியத்தின் அமைதி தொடர்பில் இந்தியா தொடர்ந்தும் கரிசனையோடு செயல்படுவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. இது எவ்வாறு இலங்கையோடு தொடர்புபடுகின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த போராட்டத்தை ஒத்த ஒரு போராட்டம் தான் 2022ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற அறகலைய போராட்டம். ஏனென்றால் அது முற்றுமுழுதாக கேஸ் பிரச்சனை மற்றும் எரிபொருள் பிரச்சனை போன்றவற்றால் தான் அவ்வாறான ஒரு போராட்டம் இலங்கையில் ஏற்பட்டிருந்தாலும் பெரும்பாலான இளைஞர்கள் மத்தியிலே ஒரு முறைமை மாற்றத்தை வேண்டியதாகவே அந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் தொடர்ச்சியாக புரையோடி போயிருந்த லஞ்சம், ஊழல் மற்றும் மோசடிகள் கொண்ட ஆட்சி முறைமை, அது மாத்திரமில்லாமல் குறிப்பிட்ட ஒரு குடும்ப சாராரினுடைய அதிகார போக்கான ஆட்சி முறைமை இவற்றுக்கு எதிராகத்தான் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே அதை ஒத்த ஒரு மக்கள் எழுச்சியாகவே இதையும் கருதக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று பங்களாதேஷில் கூட கடந்த ஆண்டு இடம்பெற்ற போராட்டங்கள் கூட இதை ஒத்த போராட்டமாகவே காணப்பட்டது. பங்களாதேஷிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று அந்த நாட்டின் அப்போதைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து துரத்தப்பட்டமையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் இந்த போராட்டங்களின் பின்புலத்துக்கு பல்வேறு தரப்புகள் சில விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். இது ஒரு பிராந்திய உளவுத்துறையினுடைய சதி நடவடிக்கையில் தான் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன என்ற குற்றச்சாட்டை சில தரப்புகள் முன்வைத்து வருகின்றன. இதன் உண்மைத்தன்மை என்பது ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இந்த நேபாளத்தில் தற்போதைய நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து காணப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இராணுவம் தற்போது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த நாட்டின் ஜனாதிபதி அமைதிக்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாம் தயார் என்று தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் பதவி விலகி இருக்கின்றார். விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் அந்த நாட்டு இளைஞர்களின் ஒரே கோரிக்கை லஞ்ச ஊழலற்ற ஆட்சி, குடும்ப குடும்பம் குடும்பங்கள் மாத்திரம் பங்கேற்கும் ஆட்சி இல்லாமல் அனைத்து மக்களினதும் பங்களிப்புடனான ஜனநாயக ஆட்சி என்ற ரீதியில் தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டம் அங்கு சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டதன் பின்னணியில் தான் வீரியமடைய தொடங்கியிருந்தன. இதே போன்றுதான் இலங்கையிலும் 2022ஆம் ஆண்டு கோட்டாபய அரசாங்கத்தினால் சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டதை அடுத்து இலங்கையின் போராட்டங்கள் வீரியமடைந்தன. இதே நடவடிக்கை தான் தற்போது அங்கும் இருக்கின்றதால் தற்போது சமூக வலைத்தள முடக்கம் நீக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது பல்வேறு காட்சிகளை நாம் அதனூடாக காணக்கூடியதாக இருக்கின்றதாகவே நாங்கள் எங்கும் அமைதி நிலவ வேண்டும் என நாங்கள் பிரார்த்திப்பதோடு மாத்திரமில்லாமல் அதே போன்று நேபாளத்தில் லஞ்ச ஊழலற்ற அதிகாரங்கள் ஒருங்கிணைந்த இடத்தில் இல்லாமல் அனைவருக்கும் ஆட்சியில் பங்கேற்கின்ற சந்தர்ப்பம் உள்ள ஆட்சிகள் உருவாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு
இந்த தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கணும். அதுவரை நன்றி, வணக்கம்.